SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். ஏஎல் பரீட்சை வினாத்தாள்களை அனுப்ப மறுந்த அதிகாரிகள் யாழில் நடந்த வரலாற்று தவறு. வெளிநாட்டில் தாய் இலங்கையின் மகனை காப்பாற்ற உயிரை விட்ட தந்தை. தமிழ் மக்களிடம் சஜித் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும், ஸ்ரீதரன் வலியுறுத்து. அரசாங்க ஊழியர்களின் சம்பள உயர்வு தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு. வாட்ஸ்அப் எண்களை பயன்படுத்தி பெரும் மோசடி தொடர்பான விரிவான செய்திகள். தாயக செய்திகள். இலங்கையின் கல்வித்துறை வரலாற்றில் இதுவரை இல்லாத ஒரு மோசமான கவனக்குறைவும் யாழ்ப்பாணம் நெல்லியடியில் உள்ள ஒரு பரீட்சை நிலையத்தில் இடம்பெற்றுள்ளது. நெல்லியடியில் உள்ள ஒரு பிரபல பாடசாலையில் அமைக்கப்பட்ட உயர்தர பரீட்சை மத்திய நிலையத்தில் உயிரியல் பாடத்தை எழுதிய 21 மாணவர்களின் முதலாம் பகுதிக்கான பல்தேர்வு வினா விடைத்தாள்களையும் திருத்தும் பணிகளுக்காக அனுப்பப்படாமல் தவறவிடப்பட்டுள்ளன. கல்வி பொருத்தராதர உயர்தர பரீட்சை தற்போது நடைபெற்று வருகிறது. நெல்லியடியில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றில் உள்ள பரீட்சை மத்திய நிலையத்தில் உயிரியல் பாடத்தில் பல்தேர்வு வினா பரீட்சை நடத்தப்பட்டது. 21 மாணவர்கள் பரீட்சையில் தோற்றி முறைப்படி விடைத்தாள்களை கையளித்துள்ளார்கள். இந்த விடைத்தாள்களை அன்றைய தினமே உரிய பாதுகாப்புகளுடன் திருத்தல் பணிகளுக்காக அனுப்பப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் பரீட்சை நிலையத்தில் கடமையாற்றியவர்களின் கவனக்குறைவு காரணமாக அவை உடனடியாக அனுப்பப்படவில்லை. 3 நாட்களின் பின்னர் சென்று பார்த்தபோது காகிதாதிகளுடன் சேர்ந்து அவை கட்டப்பட்டு அனுப்பப்படாமல் இருந்தமை அவதானிக்கப்பட்டுள்ளது. தவறு நிகழ்ந்திருந்தால் அது தற்போது விடைத்தாள்களை திருத்தல் பணிகளுக்காக அனுப்ப முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளது. உயர்தர பரீட்சையில் குறிப்பாக உயிரியல் போன்ற பாடங்களில் ஒரு சில புள்ளிகள் கூட மாணவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் நிலையில் தொடர்புடைய 21 மாணவர்களும் பெருமளவில் புள்ளிகளை இழக்கும் கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இது அவர்களின் இத்தனை ஆண்டுகால கல்வி வாழ்க்கையும் அர்த்தமற்றதாக மாற்றியுள்ளதுடன் மாணவர்களை உச்சகட்ட மன அழுத்தத்துக்கும் தள்ளியுள்ளது. இந்த விடயம் கல்வி திணைக்களத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட உடனேயே அந்த பரீட்சை மத்திய நிலையத்தில் கடமையாற்றியவர்கள் அங்கிருந்து உடனடியாக நீக்கப்பட்டுள்ளார்கள். அத்துடன் கவனக்குறைவாக செயற்பட்டவர்களுக்கு எதிராக திணைக்கள ரீதியான விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மிகிந்தலையில் மகனை காப்பாற்ற உயிரை விட்ட தந்தை தொடர்பில் செய்தி வெளியாகியுள்ளது. தனது வீட்டுக்கு அருகில் விளையாடிக் கொண்டிருந்த தனது மகனை காப்பாற்ற ஓடிய தந்தைக்கு குளவி தாக்குதலுக்கு உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் மிகிந்தலை இலிப்புக்கண்ணி பகுதியைச் சேர்ந்த 51 வயதுடைய ஜெகத் நிஷாந்த் என போலீசார் தெரிவித்துள்ளனர். குளவி தாக்குதலிருந்து தனது மகனை காப்பாற்ற தந்தை தனது சட்டையை கழற்றி தனது மகனை சுட்டி கூட்டியுள்ளார். ஏராளமான குளவி கொட்டுதலால் காயமடைந்த தந்தையை உள்ளூர் வாசிகள் மிகிந்தலை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். ஆனால் அவரது உயிரை காப்பாற்ற முடியவில்லை. 11 வயதுடைய மகன் மேலதிக சிகிச்சைகளுக்காக அனுராதபுரம் போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார். மகனின் தாயார் வெளிநாட்டில் வேலை செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் நடந்த நேரத்தில் மகனும் உயிரிழந்த தந்தையும் மட்டுமே வீட்டில் வசித்து வந்ததாக அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். திருகோணமலை புத்தர் சிலை விடயத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சை பிரேமதாச கூறிய கருத்தை மீளப்பெற வேண்டும், தமிழ் மக்களிடம் அவர் பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ்ப்பாண குழு தலைவரும் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட எம்பியுமான சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு மற்றும் தொழில் அமைச்சுக்களுக்கான நிதி ஒதுக்கீடு மீதான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் சஜித் வெற்றி பெற்றால் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் என எண்ணி தமிழ் மக்கள் அவருக்கு வாக்களித்தார்கள். அந்த தமிழ் மக்களுக்கு சஜித் துரோகம் அளித்துள்ளார். திருகோணமலையில் புத்தர் சிலை ஒன்று பிரதிஷ்டை செய்த விவகாரம் தமிழ் மக்கள் மத்தியில் ஆத்திரத்தை ஏற்படுத்தியுள்ளது. வரலாற்று ரீதியாக பார்த்தால் திருகோணமலை மாவட்டம் தமிழர்கள் எவரும் அரசு அதிபர்களாக பதவி வகிக்கவில்லை. திருகோணமலை மாவட்டத்தில் தமிழரின் இனப்பெரம்பலை இல்லாதொழிக்கும் தொடர்ச்சியான சிங்கள குடியேற்றங்கள் இடம்பெற்று வருகின்றன. இதன் அடிப்படையில் தான் அண்மையில் புத்தர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. அது இன்று இனவாதமாக பூதாகரமாக வெளிவந்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி JR ஜெயவர்தன பிக்குகளை கொண்டும் தமிழ் மக்களுக்கு எதிராக அரசியல் செய்தார். இந்த அரசாங்கமும் அதே வழியில் பயணிக்கிறது. திருகோணமலை பகுதியில் சட்டவிரோதமான முறையில் புத்தர் சிலை வைக்கப்படுகிறது. அது போலீசாரால் அகற்றப்படுகிறது. பின்னர் போலீசாராலேயே அதே இடத்தில் வைக்கப்படுகிறது. ஆகவே சிலைகளை அடிப்படையாக கொண்டு முரண்பாடுகள் திட்டமிட்ட வகையில் தோற்றுவிக்கப்படுகின்றன. அரசாங்கம் இதனை தடுத்தாக வேண்டும் என்று தெரிவித்துள்ளார்.
அரசு சேவையில் சம்பள அதிகரிப்புக்காக 330 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபியரட்ன தெரிவித்துள்ளார். அதில் 2025 ஆண்டுக்கான 110 மில்லியன் ரூபாயும் 2027 ஆண்டுக்காக 110 மில்லியன் ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. அரசு சேவையில் மிகவும் திறமையாக மற்றும் கௌரவமான சேவையை பேணுவதை நோக்கமாக கொண்டும் இந்த சம்பள உயர்வு மேற்கொள்ளப்படுவதாக அமைச்சர் கூறியுள்ளார். அரசு சேவையை வலுப்படுத்த தற்போது ஆயிரக்கணக்கான ஆட்சேர்ப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், கிராம சேவை அரசியலமைப்பு பிரச்சினைக்கு தீர்க்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். 1938 கிராம அலுவலகர் வெற்றிடங்கள் ஆட்சேர்ப்பு சேவைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டுள்ளதாகவும், பதிவாளர் சேவை ஆட்சேர்ப்புக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். அரசு அதிகாரிகளின் சம்பளத்தை அதிகரிக்கும் திட்டம் 2025 ஆண்டு முதல் செயற்படுத்தப்பட்டது. எனினும் அரசு ஊழியர்களின் சம்பளம் நீண்ட காலமாக அதிகரிக்கப்படவில்லை என்று அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். அரசு அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. மேலும் மூத்த அதிகாரிகளின் திறன் அதிகரிக்க இந்திய உதவிகளும் ஒரு திட்டத்தில் செயற்படுத்தப்பட உள்ளது. மேலும் 5 ஆண்டுகளில் 1500 அதிகாரிகள் குழுவிற்கு பயிற்சி வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவரின் நண்பர்களின் வாட்ஸ்அப் தொலைபேசி எண்ணை தவறாக பயன்படுத்தி 3 லட்சத்துக்கும் மேல் மோசடி செய்ததாக கூறப்படும் 2 கைது செய்யப்பட்டுள்ளார்கள். திருமணமான தம்பதியரை நேற்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். சந்தேகத்துக்குரிய தம்பதியினர் மற்றவர்களின் வாட்ஸ்அப் தொலைபேசி எண்களை பயன்படுத்தி போலி கணக்குகளை உருவாக்கி நைஜீரியா நாட்டவருக்கு விற்றதாகவும் கூறப்படுகிறது. மேலும் சம்பந்தப்பட்ட நைஜீரிய நாட்டவர் மீது முன்னர் வாட்ஸ்அப் கணக்குகளை ஹேக் செய்த குற்றங்கள் சுமத்தப்பட்டுள்ளதாகவும் சிஐடி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நைஜீரிய நாட்டவரை கைது செய்ய சிஐடிக்கு உத்தரவிட கொழும்பு தலைமை நீதிபதியும் சந்தேக நபரை தலா 5 லட்சம் ரூபாய் பிணையில் விடுவிக்க உத்தரவு பிறப்பித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஏஎல் பரீட்சை வினாத்தாள்களை அனுப்ப மறுந்த அதிகாரிகள், யாழில் நடந்த வரலாற்று தவறு. வெளிநாட்டில் தாய், இலங்கையின் மகனை காப்பாற்ற உயிரை விட்ட தந்தை. தமிழ் மக்களிடம் சஜித் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும், ஸ்ரீதரன் வலியுறுத்து. அரசாங்க ஊழியர்களின் சம்பள உயர்வு தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு. வாட்ஸ்அப் எண்களை பயன்படுத்தி பெரும் மோசடி.